தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/5/2025 வியாழக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், இரவு 2:42 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நவகிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது என்ன காரகத்துவம் பெற்றவை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சூரியன் அப்படின்னு எடுத்துக்கினா அது என்ன சொல்லுவாங்க, ஆத்மகாரகன், பிதுர்காரகன். ஆத்மாவை பற்றி, பிதுர்னா தந்தை, தந்தையை பற்றி அறிந்து கொள்ள உதவுவது சூரியனுடைய செயல். இப்போ லக்னத்தில் உங்களுக்கு சூரியன் இருக்கு, அல்லது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் இருந்துச்சு அப்படின்னா தந்தை வழி தொழிலை நீங்கள் நடத்துவீங்க, இல்லை தந்தையால் உங்களுடைய தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன காரகன் அப்படின்னு இருக்கு. சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மாதா காரகன். அது மட்டும் இல்லை, மனது காரகன். மனதுக்கும் அது அதிபதி, தாய்க்கும் அதிபதி. தாய் வழியில் உங்களுக்கு ஒரு உறவு நன்றாக இருக்க வேண்டும்னா, தாய் வழி ஆதரவு கிடைக்கணும்னா சந்திர பலம் நல்லா இருக்கணும். சந்திரனை குரு பார்த்தா பெற்றோருடைய தொடர்பு நல்ல தொடர்பாக இருக்கும். நன்மைகள் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் வாழ்க்கை முழுவதும். செவ்வாய் என்ன அப்படின்னா சகோதர காரகன், பூமி காரகன். ஒருத்தருக்கு பூமி வாங்கணும் அப்படின்னா, இடம் வாங்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் நீச்சமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்க பேரில் வாங்கணுன்னு விற்றுருவாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீடு கட்டினார், பெரிய அளவில் கட்டினார். கட்டி முடிச்சதுக்கப்புறம் கடன் சுமை வந்துருச்சு. அதனால் அவர் என்ன சொன்னார், அதை அப்படியே கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் வச்ச உடனே விற்கிறாப்பில் வந்துருச்சு, விற்றுட்டார். விற்று மறுபடியும் வேற ஒரு சொத்து வாங்கிட்டார்னு வச்சுங்க. இருந்தாலும் கூட செவ்வாய் நீச்சம் பெற்றால் அவர் பேரில் வாங்காமல் ஒரு மனைவி மக்கள் பேரில் வாங்கினா அது நிலைக்கும். பொதுவாக ஜாதகத்தை பார்க்கணும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் யாருக்கு பலம் பெற்று இருக்கோ அவர்களுடைய பேரில் நீங்கள் பூமிகள், இடங்கள் வாங்கினா அது நிலைக்கும், கையை விட்டு போகாது. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு காரணத்தினால அதில் பிரச்சனைகள் வரலாம். செவ்வாயோட சனி இருந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாம் சரி பண்ணி வச்சோம், கிரகப்பிரவேசம் வைக்க முடியாமல் போகும், அல்லது பத்திரப்பதிவில் தடை வரும், அல்லது ஒரு இடம் வாங்குறோம், அதில் வில்லங்கம் வரும், ஒரு ஆள் கையெழுத்து போட மாட்டார், அதனால் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆகையினால இதெல்லாம் பார்த்து வாங்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் சகோதர காரகன், பூமி காரகன். சரி, புதன் அப்படின்னு எடுத்துக்கினா மாமன் காரகன், மாதுள காரகன் அப்படிம்பாங்க. இன்னொன்று வித்யாகாரகன், படிப்புக்கு அதிபதி புதன். வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்வார், கல்வி நல்லா இருக்கணும்னா புதன் உச்சமாக இருக்கணும். புதன் லாபஸ்தானத்தில் இருந்தால் வாயாலே சம்பாதிக்கலாம், எழுத்துக்களால் சம்பாதிக்கலாம், கற்பனை வளத்தால் சம்பாதிக்கலாம். கவிஞர் கண்ணதாசனுக்கெல்லாம் சிம்ம லக்கணம், லாபஸ்தானத்தில் புதன் 11ஆம் இடத்துல. 11ல் புதன் இருந்தால் எழுத்துக்களால் வருமானம், எழுத்துக்களால் லாபம், நல்ல கவித்துவம் பெற்றவர்களாக இருப்பார்களாம். அந்த புதனுக்கு சொல்லுவார், கல்விக்கின் அதிபதி புதன். அதனால எல்லா கிரகங்களும் கல் விக்கிரகம், புதன் மட்டும் கல்வி கிரகம் அப்படிம்பாரு வாரியார். அந்த கல் விக்கிரகத்தில் 3வது எழுத்தை தூக்கி இந்த இதோட முதல் 2வது எழுத்தோடு சேர்த்து விட்டீங்கன்னா கல்வின்னு வந்துடும். கல் விக்கிரகம் மொத்த கிரகங்கள் எல்லாம் இது கல்வி கிரகம் அப்படிம்பாரு. அது மாதிரி கல்விக்குன்னு உள்ளவர் புதன், வித்யாகாரகன், மாமன் காரகன் அப்படிங்கிறது. ஒருத்தருக்கு நல்ல மாமனார் அமையணும், மாமன் நல்லதாக அமையணும் அப்படின்னு சொன்னால் திருமண யோகமெல்லாம் நல்லா வரும்னா புதன் நல்லா இருக்கணும். சரி, அடுத்து குரு. குருவை பற்றி கேட்குற போது குரு புத்திரகாரகன், தனகாரகன், ஃபைனான்ஸ், பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா குரு இருக்கணும். அதனால தானே சொல்கிறாங்க, குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும்னு. தினத்தந்தியில் குரு பேச்சு புத்தகம் நான் எழுதுனேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு தலைப்பு போட்டு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். குரு பார்வை இருந்துச்சுன்னா நமக்கு கோடி நன்மைகள் கிடைக்குமா. அதாவது எந்த விதமான தீங்கு செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் இதனுடைய பார்வையால் மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்படிப்பட்ட குரு புத்திரகாரகன். ஒருத்தருக்கு பிள்ளை நல்லா பிறக்கணும், பிள்ளை அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தணும் அப்படின்னா இந்த புத்திரகாரகன் குரு நல்லா இருக்கணும், புத்திரஸ்தானத்தை பார்க்கணும். அடுத்து தனகாரகன். இது போல மற்ற கிரகங்களுக்கும் உள்ள காரகத்துவத்தை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள். வியக்கும் தகவல் வீடு சேரும். அதிகாலையிலேயே அலைபேசி வழியில் வரும் தகவல் அனுகூலமான தகவலாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட நீச்சென்ற ராசிநாதனாக விளங்கும் சந்திரன் குருவோடு இருக்கின்றார். குரு சந்திர யோகத்தில் இருப்பதனாலே சகோதரர்கள் வழியில் சகாயமான நேரம். அது மட்டுமல்ல, உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். புதிய உத்தியோகத்தில் முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள் நல்ல நாள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாளில் பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். எதிர்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கின்றார். உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது அச்சமில்லாத வாழ்க்கை அமையும் என்பார்கள். எனவே வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அது மட்டுமல்ல, அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதுவும் கூட கைகூடலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். இடமாற்ற சிந்தனை மேலோங்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயற்படும் இன்றைக்கு இல்லத்திலே ஒரு மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு. வெற்றிக்கனியை எட்டி பிடிப்பீர்கள். விரைவில் இல்லத்திலே ஒரு மங்கள ஓசை கேட்கலாம். அதற்கான சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. 9ஆம் இடத்திலே ராகு இருப்பதனாலே பொன்பொருள் சேர்க்கை உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இடமாற்றங்கள், வாகன மாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வ பலத்தால் திருப்தி காண வேண்டிய நாள். தேடிச் சென்ற காரியங்களில் நடைபெறுவது அரிது. 8ஆம் இடத்திலே சனி ராகு இருப்பதனாலே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பும் கூட்டு முயற்சிகளும் கூட உங்களுக்கு பலன் கொடுக்காமல் போகலாம். இருந்தாலும் கூட உங்களுக்கு மனிதர்களை நீங்கள் நம்புவதை காட்டிலும் தெய்வங்களை முழுமையாக நம்ப வேண்டிய நேரம் இந்த நேரம். காரணம், அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். அஷ்டமத்தில் சனி இருந்தாலே இடமாற்றங்கள் செய்யலாமா, வீடு மாற்றங்கள் செய்யலாமா என்று நினைப்பீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். பணிச்சுமை கொஞ்சம் அதிகரிக்கலாம். யாருக்கேனும் பொறுப்பு சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனையின் ஆதிக்கம் ஒருபுறம், ராசியிலேயே கேது ஜென்மக்கேதுவாக இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அது மட்டுமல்ல, நம்பி நண்பர்களுக்கிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாகவே உங்களுக்கு நடைபெறும். குரு 11ஆம் இடத்தில் இருக்கின்றார், லாபஸ்தானத்தில். எனவே பொருளாதார பிரச்சனை இருக்காது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலையில் இதுவரை இருந்த உங்களுக்கு இப்பொழுது பாதிக்கு மேல் கடன் சுமை குறையும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. இந்த நாள் யோகமான நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10ல் குரு வந்திருக்கின்றார். 10ல் குரு வந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். இன்றைக்கு லாபாதிபதி சந்திரனும் அவரோடு இருப்பதனாலே நல்ல இடத்திற்கு வேலை கிடைக்கும். இதுவரை இருந்த உத்தியோகத்திலிருந்து நீங்கள் விலகுகின்ற பொழுது நல்ல உயர்ந்த உத்தியோகம், அதிலும் சம்பள உயர்வோடு கூடிய இடம் உங்களுக்கு வரலாம். வந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. 7லே சுக்கிரன் இருப்பதனாலே வாகன யோகம் உண்டு. பழைய பழுதான வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள். அது மட்டுமல்ல, உயர்ந்த அந்தஸ்து படுத்தவர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களின் சந்திப்பால் நன்மைகள் கிடைக்கும். உத்தியோகத்திலே முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் என்று கூட சொல்லலாம். இதுவரை மேலதிகாரிகள் நெருக்கடி கொடுத்திருப்பார்கள். இப்பொழுது மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களை கூட கற்றுக் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இன்று இனிய நாளாகவும் யோகமான நாளாகவும் அமைகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு தேவை. அது மட்டுமல்ல, தடைகள் அதிகரிக்கலாம், தன்னம்பிக்கை குறையலாம். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அச்சுறுத்தல்கள் உண்டு. உத்தியோகத்தில் யாருக்கேனும் பொறுப்பு சொல்ல வேண்டாம். எதையும் நம்பி எதுவும் செய்துவிட வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக இன்று வியாழக்கிழமை குருவை கும்பிடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வையும் இருக்கின்றது. 6ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். புதாயத்தி யோகம் 6ல் இருப்பதனாலே உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. சக பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும், முக்கியத்துவம் கிடைக்கும். உத்தியோகத்திலே நல்ல மரியாதையும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இப்பொழுது வருவதற்கான அறிகுறிகள் தென்படலாம். இந்த நாள் நல்ல நாள்.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6ல் குரு இருக்கின்றார். எனவே பகைக்கு மத்தியில் வாழ்க்கை, உறவினர்கள் பகை அதிகரிக்கலாம். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். அஷ்டமத்தில் கேதுவும் இருப்பதனாலே அலச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வாகனங்களால் தொல்லைகள் உண்டு. பொழுது செலவுகள் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் பாகப்பிரிவினை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் கூட தடை இருக்கும். உடன்பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் இன்று அனுசரித்துக் கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு பாதியில் என்ற பணி மீதியும் தொடர்கின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சீராக்கி உற்சாகப்படுத்தும். மதிப்பு மரியாதை உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். நினைத்தது நிறைவேறுகிற விதத்திலே குருவின் பார்வையும் இருக்கின்றது. அதே நேரம் இல்லத்திலே ஒரு மங்கள ஓசை கேட்க வழிபிறக்கும். நீண்ட நாட்களாக வரன்கள் வந்து திரும்பியது இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடிய சூழல் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியில் சுக்கிரன் உச்சம். அஷ்டமதிபதி உச்சம் பெற்றால் ஆரோக்கிய தொல்லைகள் அவதிப்பட நேரிடும். இருந்தாலும் கூட 3க்கு அதிபதியாகவும் விளங்குகின்றார். முன்னேற்றத்தை குறிக்கும் இடம் 3ஆம் இடம். எனவே சகாய ஸ்தானாதிபதி உச்சம் என்பதால் எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். திடீர் சில சிக்கல்கள் வந்தாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். ஆனால் அதே நேரம் ராசிநாதன் குரு 4ல் இருக்கின்றார். அர்த்தாஷ்டம குரு. எனவே அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கலாம். காலையில் ஒரு ஊருக்கு செல்வீர்கள், மதியம் ஒரு ஊரில் இருப்பீர்கள், மாலையில் ஒரு ஊருக்கு செல்வீர்கள். உணவில் கட்டுப்பாடு செலுத்தவும் இயலாது. இப்படிப்பட்ட நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு சிக்கல்கள் வரலாம். உடல்நிலை தொல்லைகள் வருகின்ற பொழுது ஆரம்பத்திலேயே அச்சுறுத்தல் தோன்றுகின்ற பொழுதே நல்ல மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. இருந்தாலும் இன்று வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள், விலையுந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நாள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள குருவாரம் என்பதனாலே குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.